மாங்காய் மரத்துலையும் காய் வைக்கிறது பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது ஜஸ்டி. நம்ம மாங்காய் மரத்தில் காய் காய்ச்சி நம்ம வந்து சாப்பிட்றோம். ஆமாம், நிறைய பூ வச்சுக்குது. இந்த வாட்டம் கூட செம்மக்காய் வச்சுக்குது. தெரியுதா? தெரியுது நிறைய காய் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிளகாய் செடி தான் அங்கே பாருங்கள் என் ஹைட் வந்து வளர்ந்துக்குதுங்க பாருங்கள். ஃபுல்லாக என் ஹைட் வந்து வளர்ந்துட்டு நிறைய காய் வச்சுக்குது ஜஸ்டிங்க பாருங்க. தெரியுதா? செம்மக்காய் வச்சுக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு தோட்டத்தை வந்து மணத்தக்காளி கீரை வந்து விளைஞ்சிருக்கு. அது வந்து நம்ம பறித்து வந்து பொறிக்கலாம். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கூட நம்ம என்னென்ன செடிலாம் நட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் துளுத்துக்குதா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். அப்போ வந்து நீங்கள் கார்டன் விளாக். ஆமாம், சரி வாங்க பார்க்கலாம். இங்கே பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக பச்சை பச்சுன்னு இருக்குது. இப்போ தண்ணி நாங்கள் ஊற்றி ஊற்றி வளர்க்கறதுனால நாங்கள் பச்சை பச்சுன்னு பூச்சி வந்து விழவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி கூட தான் அந்த பூசணிக்காய் செடியும் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அப்படி பட்டு போன மாதிரி தெரிஞ்சுது. இப்போ வந்து பனியாக நான் தெரியல, பனியால் ஒரு ஆர்வத்தில் அழகாக வந்து பச்சை பச்சை பச்சுன்னு வந்து துத்துக்குது. இதுக்கு வந்து நம்ம பூசணிக்காய் வந்து நிறையா காய்க்கும், கல்யாணி பூசணிக்காய். சரி சரி பெரியங்க. இது வந்து காயும் பழமும் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம காய் ஒரு நாளைக்கு பறிச்சிக்கலாமா? எல்லாம் ஒரு நாளைக்கு பறிச்சும் போய் ஒன்றும் பண்ண முடியாது. பழம் சாப்பிடலாம், சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வந்து இந்த மணத்தக்காளி பழம் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான்லாம் வந்து எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அம்மா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன். எவ்வளோ ஒரு பிளாக் கலரில் திக்காக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே இங்கே பாருங்கள், சூப்பர். இதே மாதிரி நிறைய பழம் இருக்குது. அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கீரை பறிச்சு முடிச்சிட்டிங்களா? பறிச்சுட்டேன் பாருங்க. இந்த பழம் பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. நான் பழம் போல் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பழம் சொல்லும் போது அதை ஞாபகம் வந்து சேர்த்து நம்ம வந்து விசேஷனுக்கு வந்தால் பறித்து சாப்பிட்லாம். சரிம்மா பாருங்க, சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும். இதுவேலே சாப்பிட்லாம். லைட்டாக புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும். பார்த்து எப்படிங்க? நல்லா தான் இருக்குது, சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடு. கொஞ்சமாக திட்டமாக வந்து தேவையான அளவுக்கு அந்த கீரை வந்து பறிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்டி சூப்பராக வந்து பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி பழம் தான் நிறைய இருக்குது. பாருங்க காய், அது ஒரு நாளைக்கு பறித்து வந்து நம்ம வந்து கார குழம்பு வைக்கலாம். சரிம்மா. பெரிய இலை மட்டும்தான் இருக்குது. நம்ம அதுவும் பறிக்கலாம். இங்கே பாருங்க, பாவக்காய் நிறைய இருக்குது. இதேமாரி வந்து நிறையா இருக்குது. நம்ம என்ன குழம்புன்னு சொல்லிட்டேன்னா பாவக்காய் கிடைக்காது. அதே சும்மா இருக்காமல் அந்த மாதிரி பழுத்து போயிருக்கும். பார்த்து செம கடுப்பாகும். செம காய் இருக்குது ஜெயஸ்டி. உண்மையிலுமே ஜெயஸ்டிங்க பாருங்க. பெரியங்க, நாளைக்கு பேச்சு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று பேசி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அன்னாடிக்கு பேசி வச்சுக்கணும் வதங்கிட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிற காய் இல்லையா, அது வந்து நாளைக்கு பேசிக்கலாம். நம்ம பழம் வந்து பழுத்தே பொறுத்து. அடுத்தது வந்து பார்க்கலாம் வாங்க. சரி. ஒரு மிளகாய் செடி தான் அங்கே பாருங்கள் என் ஹைட் வந்து வளர்ந்துக்குதுங்க பாருங்கள். ஃபுல்லாக என் ஹைட் வந்து வளர்ந்துட்டு நிறைய காய் வச்சுக்குது ஜஸ்டிங்க பாருங்க. தெரியுதா? செம்மக்காய் வச்சுக்குது. இப்போ வந்து எப்படா நாங்கள் தேவைன்ற பார்த்து வந்து பறிச்சு போட்டோம். அடிக்கடிக்கு வந்து பறிக்க மாட்டோம். அப்பா வந்து பழையக்கு சாப்பிடும்போது எனக்கு வந்து பச்சை மிளகாய் வேணும் போது அவரும் வந்து பறிச்சுக்குவாங்க. நமக்கு தேவைன்னும் போது நாம வந்து பறிச்சுக்குவோம். நிறைய பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். செம்மக்காய் இருக்குது. ஆனால் செம காரமும் கூட. இனிமேல் காய் வைக்க நம்ம செடிக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக வந்து காய் வச்சுட்டு வரும். இந்த செடி நீ வளருமான்னு எதிர்பார்த்து ஜெயசி? வளரும் தான், நல்லா வந்து வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இது வந்து மக்கள் அந்த காக்காசை வந்து அதிகமாக கேட்கணும். ஆமாம், நம்ம வந்து அம்மாச்சிக்கு வந்து காக்கா போட்டால் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இருக்கிறனால எப்படி வந்து கற்றுக்க போகிறோம். நான் வந்து அந்த காய் காய்ச்சி வந்து பறித்து சாப்பிட்றோம். சரிம்மா, வேறு நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, குண்டுமல்லி செடி வாங்கி வச்சுல அதுதான் மொட்டை வைக்கிது பாருங்க. சூப்பர். இப்போ வந்து குண்டுமல்லி சீசன் இல்லை, வைக்கிட்டு இதோ ஒரு மிளகா செடி பாருங்க. இது ஒன்று கொடுக்கட்டும். இதுமாரி தப்பு செடியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காய் வைக்கிது. அது பாப்போட செடி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று கூட காய் இருக்காது, எங்கேயோ ஒன்று தான் இருக்கும். நம்ம வந்து யதார்த்தமாக வந்து காய்க்கிற செடியில் தான் வந்து நிறைய வந்து காய் வைக்கிது. சரிம்மா, பார்க்கலாம். சூப்பர். இது தப்பா அப்படியே முளைஞ்சி தக்காளி செடி தான். செம்மக்காய் வச்சுட்டு போயிருங்க. சரிதா? பாருங்க, ஒரு பழம் கூட இருக்குது அவங்களுக்கு. இது ஒரு பழத்தை கடிச்சு போட்டு வச்சுது பார்த்தீங்களா அங்கேயே. சரிதா? இது வந்து நம்ம வந்து எதுவுமே ஒன்று பண்ணலாம், அழகாக வந்து காய்ச்சிது போய் பிடிச்சிட்டா. இந்த வாட்டம் கூட செம்மக்காய் வச்சுட்டு. சரிதா? தெரியுது, நிறைய காய் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் குட்டி குட்டி. இந்த காய் வந்து இந்த காய் இதுக்கு வச்சுக்கலாம், குழம்புக்கு வைக்கிறது.
சேம சூப்பரான காய். ஆமாம். இப்போ வந்து தக்காளி பழம் சீசன் தான் ரொம்ப காய்க்கும். இந்த பனி காலத்து வந்து தக்காளி பழம் வந்து அதிகமாக வந்து காய்க்கும். எல்லாமே முன்னெல்லாம் ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது, இப்போ ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. அதேமாரி நம்ம வீட்டில் வந்து தப்பு செடி வந்து எப்படி காய் காய்ச்சி போகுது. நம்ம வீட்டில் எல்லாமே தப்பு செடி தான், எதுவுமே நாங்கள் வந்து வைக்கவே இல்லை. நான் வந்து இப்போலாம் செடி வைக்கிறதே மறந்துட்டேன். அதெல்லாம் சொல்கிறேன்னே, அப்போ முன்னமே இல்லை செடி வைக்கிறதே கிடையாது, மறந்துட்டேன். இங்கே பாருங்க, நீ அந்த செடி பார்த்தா இந்த செடி பாரு, காகட்டன் செடி மொக்கு வச்சுது பாரு, பூவெல்லாம் நல்லா பூத்து புதுங்குது, கொத்திட்டு பார்த்தேன் பூங்க பாரு. இந்த செடி வந்து மொக்கு வச்சுக்குது. எல்லாமே இப்போ வந்து பூ பூக்கிற சீசன் தான் பூ பூக்கும். இது வந்து பெரிய செடியாக இருந்தால் நிறைய பூ பூக்கும். இப்போ தான் நம்ம அதை வாங்கி வச்சோம். அதனால் சின்ன சின்ன செடியில் வந்து 2 மொக்கு 3 மொக்கு வைக்குமே. மொதல் பூக்கிற போது இதெல்லாம் வந்து இன்னைக்கு பெருக்கலாம். இன்னைக்கு பெருகிற அரும்பு இதெல்லாம் நிறைய பூவும் பூத்து கீழே கொட்டி கிடக்கு. ஒன்று ஒன்றா இருக்கிறதுனால பெருகிறது கிடையாது. சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வாழைக்கொலை நம்மகிட்ட எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? 1 2 3 அங்கே ஒன்று 4 ஃப்ரெண்ட்ஸ். 4 வாழைப்பழக்கொலை வந்து விட்டுருக்கு. நம்ம 2 பேருக்கு இது போதும். இந்த தக்காளி வந்து சாம்பார் வச்சா வைங்க. சரிம்மா. பப்பாளி மரத்தில் பப்பாளி காயே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இருக்குது ஆனால் குரங்கு விடலை. இங்கே பாருங்க, பழையபடியே வந்து எலும்பு மரத்தில் வந்து காய் வைக்க நல்லா வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம எதிர்பார்த்த மாரியே வந்து சித்திரை மாதம் வந்து நம்மளுக்கு வந்து காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும். அப்போ நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கலாம். சரி. பனி காலத்தில் காய் காய்க்குதே, நம்ம என்ன பண்ணுறது, ஜூஸ் போட்டு குடிக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக பேசிக்கணும் இல்லையா? அது ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க? நீங்கள் நினைக்கிற மாரி வந்து காய் காய்ச்சி தரங்க வந்து நிறைய பிஞ்சு வச்சுக்கிச்சேண்ணா, சொல்ல முடியாது, பிஞ்சு வச்சுக்குது நிறைய பிஞ்சு. ஆமாம், அந்த வாட்டெலாம் கூட சேவை பிஞ்சு ஜெயிச்சு. அதுவே நம்ம இந்த காயெல்லாம் நல்லா பெருத்து வரத்துக்குள்ளே சித்திரை மாதம் வந்துடும், சித்திரை வைகாசி வந்துடும். நம்ம வந்து பனி காலமும் கிடையாது, எதுவுமே ஒன்று கிடையாது, வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுது. சரி, இப்போ எலுமிச்சை மரத்தை வந்து பார்த்தாச்சு. அடுத்தது இங்கே போகிற மாங்காய் மரத்துலேயும் காய் வைக்கிறது பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது ஜெஸ்டி. நம்ம மாங்காய் மரத்தில் காய் காய்ச்சி நம்ம வந்து சாப்பிட்றோம். நிறைய பூ வச்சுக்குது, எல்லா சைடும் பூ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா. நம்ம வீட்டில் வந்து காய் காய்ச்சி நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டு தான். அது வந்து ஒரு மாதிரி சந்தோஷம் தான். நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம வந்து காய்ச்சி போட்டு வாங்குறதோட நம்ம வீட்டில் இருக்கிறது இப்போ வச்சு சாப்பிட்டா எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யாராருக்கெல்லாம் இந்த செடியெலாம் வளர்க்க பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் போட்டு செடிலாம் என்ன சொல்கிற கேள்வினா, நீ போட்டு வளர்க்காத, நாங்களாம் வளர்த்த வந்து நீ இப்போ வச்சு சாப்பிடு பாப்பான்னு சொல்கிற மாதிரி தெரியுது. அதுமாரி தான் நாங்கள் வந்து இப்போ பயன்படுத்துகிறோமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சன்னி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய்.